அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெடிக்கல் சர்வீஸ் நம்பர் இன்ட்ரோடியூஸ்ட் டு மானிட்டர் பிரெக்னன்ட் விமன் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் கர்ப்பிணிகளை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட மருத்துவ சேவை எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருப்பாரு. ஒரு சேவை மையம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அந்த சேவை மையத்துடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெக்னன்ட் விமனுக்கு ஹெல்ப் பண்றது. மாசம் மாசம் செக்அப் போனாங்களா, டேப்லெட்ஸ் கரெக்டா எடுத்துக்கிறாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்றதுக்காக ஒரு சேவை மையம், அந்த சேவை மையத்துக்கு ஒரு சேவை எண் அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருந்தாங்க. அந்த சேவை எண்ணின் எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 102 அப்படிங்கிறது அந்த எண். சரிங்களா? அடுத்தது, வாட் இஸ் த ரேட் ஆஃப் மேட்டர்னல் மார்டாலிட்டி இன் தமிழ்நாடு பெர் லாக் பேர்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பேறுகால இறப்பு 1,00,000 பிரசவத்தில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேறுகால இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 45.5 இருக்கிறது. இதை நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் நேத்து செய்தியாளர் சந்திப்பில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழக அரசாங்கத்தும் இதை தான் நமக்கு சொல்றாங்க. 45.5 அப்படிங்கிறது மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டா இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த திட்டத்தோட ரிலேட் பண்ணி வரக்கூடிய விஷயம். சரிங்களா? அடுத்தது, யுனைடெட் நேஷன்ஸ் சம்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் வில் பி ஹெல்ட் இன் விச் சிட்டி? ஐக்கிய நாடுகளின் எதிர்கால உச்சி மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூயார்க் சிட்டில நடக்க போகுது. சரிங்களா? ஸோ நியூயார்க் அப்படிங்கிறதா சரியான பதில். அடுத்ததா, வேர் வாஸ் கேரளாஸ் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் கோர்ட் லான்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளாவின் முதல் மெய்நிகர் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் கோர்ட் அப்படிங்கறத கேரளால எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கொல்லம் அப்படிங்கிற பகுதியில் லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? கடைசியா, 42% ஆஃப் விமன் எம்ப்ளாய்ட் இன் இந்தியாஸ் ஃபேக்டரிஸ் ரிசைட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் 42% பெண்கள் எந்த மாநிலத்தில் வசிக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு மாநிலத்துல தான் வசிக்கிறாங்க. சரிங்களா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரியில ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் ஒர்க்கர்ஸ் இன் ஃபேக்டரி, அதுல தமிழக அரசாங்கம் தான் டாப்ல இருக்காங்க. தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.